தமிழகத்தின் பல பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின் தடை ஏற்படுவதால் மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். பல இடங்களில் வெளியில் வந்து மக்கள் குரல் கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும், குறிப்பாக சென்னையில் ஒரு சில பகுதிகளிலும் கூட இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத மின்தடை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் பலருமே இதனால் அவதிக்கு உள்ளாகி வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை ராயபுரம், திருவொற்றியூர், ஆலந்தூர், சித்தலப்பாக்கம், பெரும்பாக்கம் பகுதிகளிலும், அது மட்டுமின்றி திருத்தணி, திருவள்ளூர், திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இரவு நேரங்களில் மின்தடை என்பது பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக நடைபெறுவதாக பொதுமக்கள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதனால் புகார் அளிப்பதற்காக மின்வாரிய அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு மின்வாரிய அலுவலர்கள் யாரும் தங்களது மொபைல் போனை பயன்படுத்தாமல் சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்திருப்பதாக குற்றச்சாட்டும் எழுகிறது. அதே போல பல்வேறு பகுதிகளில் நேரடியாக மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டும் பொதுமக்கள் தங்களது குறைகளை தெரிவிக்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டக்கூடிய சூழல்களையும் பார்க்க முடிந்தது. அறிவிக்கப்படாமல் ஏற்படக்கூடிய இந்த மின்தடையை தெரிவிப்பதற்காக புகார் அளிப்பதற்கான சேவை எண் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதனை தெரிவித்து அதற்காக பதிலளிக்கக்கூடியவருக்கு தேவையான இடங்களில் அங்கு ஊழியர்கள் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது.